ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 13. சம்சார விருட்சம். வாழ்வின் மரம். சீடர் சுவாமிஜி, தேகம் என்பது வாயு என்றும் அதிலிருந்தே மற்ற அனைத்தும் தோன்றுகின்றன என்றும் கூறினீர்கள். ஆனால் இந்த தேகம் அன்னமய கோஷம் என்றும், இந்த தேகம் அன்னத்தினால் உணவினால் நிலைநிறுத்தப்படுகிறது என்றும், நாம் இந்த அன்னத்தை உண்பதன் மூலம் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கூறுவது போல் இந்த தேகம் வெறும் வாயு மட்டுமே என்றால் இந்த வாயுவிற்கு எந்த உணவையும் ஊட்ட வேண்டிய அவசியமில்லையே. ஆசிரியர், நாம் உண்ணும் உணவாகிய அன்னம் என்பதன் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சீடர், நாம் உட்கொள்ளும் எதையும், குறிப்பாக நாம் உண்ணும் உணவை. ஆசிரியர், உண்பதன் மூலமும் குடிப்பதன் மூலமும் மட்டுமே உங்களால் வாழ முடியும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? சீடர், ஆம். ஆசிரியர், இந்த உலகத்தில் யாராவது இறந்திருக்கிறார்களா? சீடர், ஆம், பலர் இறந்திருக்கிறார்கள். ஆசிரியர், நீங்கள் கூறுவது போல் அன்னத்தை உட்கொள்வதன் மூலம் மனிதர்கள் வாழ முடியும் என்றால் அவர்கள் ஏன் இறக்க வேண்டும்? அவர்களெல்லாம் அன்னத்தை உட்கொள்ளாமல் இருந்தார்களா? சீடர், இல்லை, அவர்கள் உணவை உட்கொண்டுதான் வந்தார்கள். ஆசிரியர், அப்படியானால் அவர்கள் ஏன் இறக்க வேண்டும்? அது எப்படி இருக்க முடியும்? அவர்கள் தங்கள் உடலுக்கு அன்னத்தை ஊட்டிக் கொண்டுதானே இருந்தார்கள். ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், மக்கள் உண்மையான அன்னத்தை உட்கொள்வதில்லை. மனிதனுக்கு வெப்பத்தையும் உடலுக்கு தேவையான உயிர் ஆற்றலையும் தருவது எதுவோ அதுவே உண்மையான அன்னம் ஆகும். உதாரணமாக, ஒரு மனிதன் இறக்கும் போது அங்கு பிணம், இறந்த உடல் மட்டுமே இருக்கிறது. அந்த இறந்த உடல் ஏதேனும் உணவை உட்கொள்கிறதா? சீடர், இல்லை. ஆசிரியர், ஏன் இல்லை? சீடர், ஏனெனில் உயிர் ஆற்றலாகிய வாயு அவனது உடலுக்குள் இல்லை. ஆசிரியர், எனவே நமது உடலுக்குள் இருக்கும் அசனம், உணவு உட்கொள்ளுதல் என்ற செயல்முறைக்கு காரணமான வாயுவே உயிராற்றல் ஆகும். நமது உடலில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அசனம் அல்லது தகனம், எரித்தல் அல்லது பசனம், செரிமானம் என்ற செயல்முறைக்கு என்ன காரணம்? சீடர், வாயு. ஆசிரியர், இதன் காரணமாகவே நமது உடல் அன்னமயம், அன்னத்தால் நிரம்பியது என்று கூறப்படுகிறது. நாம் சுற்றிலும் காணும் இந்த உலகம் அன்னமே தவிர வேறில்லை. இந்த அன்னத்தின் ஆற்றலே வாயுவாகும். எனவே இந்த உலகம் என்பது வாயுவின் ஆற்றலே ஆகும். எனவே அன்னம் என்பது வாயுவின் ஆற்றலை தவிர வேறில்லை. அது வெறும் வாழ்க்கை மட்டுமே. நாம் உட்கொள்ளும் இந்த வாயுவே நம்மை வாழ வைக்கிறது. அதனால்தான் நமது உடல் அன்னத்தினால் ஊட்டப்பட்டு வளர்க்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. எனவே நமக்குள் இருக்கும் இந்த வாயுவின் செல்வத்தை பெருக்குவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்யாவிட்டால் நாம் வாழ மாட்டோம். இந்த வாயுவே நமக்குள் இருக்கும் உண்மையான ஆன்மா, செல்ஃப் என்றும், அதிலிருந்தே இந்த சம்சார பிரபஞ்சம் தோன்றியது என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இவ்வளவு சிறிய விதையிலிருந்து இவ்வளவு பெரிய உலகம் எவ்வாறு தோன்ற முடியும்? இது ஒரு சிறிய விதையிலிருந்து ஒரு பெரிய ஆலமரம் வளர்வதை போன்றது. உலகத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ஆலமரத்தை போன்றதுதான். உலகிலுள்ள மரங்களிலேயே மிகப்பெரிய மரங்களில் ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இது ஒரு ஆலமரம். இதன் விதை மிகவும் சிறியது. ஒரு கடுகு விதையின் அளவில் 1/4 மட்டுமே இருக்கும். இவ்வளவு சிறிய விதையிலிருந்துதான் இவ்வளவு பெரிய மரம் வளர்கிறது. அந்த சிறிய விதைக்குள் பெரிய மரம் அடங்கியிருக்கவில்லை என்றால் அந்த மரம் வளர முடியாது. அந்த மரம் சிறிய விதையின் மைய பகுதியிலிருந்து முளைத்து வெளிவருகிறது. மரம் வளரும் போது அதன் விதை 2ஆக பிளந்து அதன் வெளிவோடு கழன்று விழுகிறது. அதன் பிறகு இரண்டுமே அங்கு இருப்பதில்லை. இதே முறையில் நமது மையப்பகுதியான ஜீவனிலிருந்தே மரம் முளைக்கிறது. அதன் வெளிவோடுதான் அகங்காரம். மனமாகிய மரம் நமது ஜீவனிடமிருந்து முளைத்து வெளியில் பரவுகிறது. நமது ஜீவனின் மையப்பகுதியிலிருந்துதான் அகங்காரத்தின் வெளிவோடு வழியாக அது பரவுகிறது என்று நாம் கூறலாம். ஆலமரத்தின் விதை அதன் பழத்திற்குள் மட்டுமே இருக்கும் வரைதான் அதற்கு நீண்ட ஆயுள் இருக்கும். அந்த பழத்திலிருந்து விதை தனியாக எடுக்கப்பட்டுவிட்டால் அதற்குள் இருக்கும் உயிர் மறைந்து விடுவதால் அது மரமாக வளரும் வாய்ப்பை இழந்து விடுகிறது. ஆலமரம் வளர்ந்து பழங்களை தரும்போது நமது மனமாகிய மரமும் 2 இலைகளுக்கு இடையே மென்மையான தளிர்களை உருவாக்குகிறது. ஆலமரத்தின் இலைகள் தளிர்களாக மாறுவது போலவே நமது மனமாகிய மரமும் பூக்களையும் பழங்களையும் உருவாக்குகிறது. மனிதர்களிடம் இனப்பெருக்கம் என்ற செயலின் போது இந்த மனமாகிய மரம் அதன் வெள்ளை நிற விந்தணுவை, ரெட்டிஷ் ஃப்ளூயிட் செக்ரீஷன் மைனஸ், இங்கு நூலின் தத்துவப்படி உயிர் திரவத்தை குறிக்கிறது, அனுப்புகிறது. வாயு மற்றும் இவ்விரு திரவங்களின் உதவியுடன் கருத்தரித்தல் நிகழ்கிறது. மனித உடலாகிய இந்த மரம் சுமார் 9 அல்லது 10 மாதங்களில் முதிர்ச்சியடைந்து அதன் பழம், குழந்தை தரையில் விழுகிறது. இந்த மனித பழத்தில் விதை, உயிர் இல்லை என்றால் நாம் அதனை மண்ணில் புதைத்து விடுகிறோம். ஆனால் இந்த பழத்தில் விதை இருந்தால் அதிலிருந்து மற்றொரு மனமாகிய மரம் வளர்ந்து அதுவும் தன் பங்கிற்கு பூக்களையும் பழங்களையும் உருவாக்குகிறது. ஆனால் எல்லா மனித மரங்களும் பூக்களையும் பழங்களையும் தருவதில்லை. நீங்கள் ஒரு கூர்ந்த கவனிப்பாளராக இருந்தால் மலர்ந்த அனைத்து பூக்களும் பழங்களாக மாறுவதில்லை என்று கூறலாம்.
குறிப்பிட்ட அளவு பூக்கள் மட்டுமே பழங்களாக மாறுகின்றன. ஆனால் பூவிலிருந்துதான் பழம் வந்தது என்பதால் பூவை பார்க்காமல் குழந்தை வந்துவிட்டது என்று நாம் கூற முடியாது. அதேபோல் மனிதர்களிடம் குழந்தை பிறப்பதற்கு முன்பே சில மனமலர்கள், மன அலைகள் அல்லது எண்ணங்கள் தோன்றுகின்றன. அத்தகைய மரங்கள் இரவு நேரத்தில்தான் தங்கள் பூக்களை உருவாக்க தொடங்குகின்றன, மேலும் பகல் நேரம் பூக்களை பழங்களாக மாற்றுகிறது. பூக்கள் எப்போது மலர்கின்றன என்பதை உங்களால் சரியாக சொல்ல முடியாது. இருள் இல்லாத போது பூக்கள் தோன்ற முடியாது. இதே முறையில் இருண்ட அகங்காரத்தின் மூலமாகவே மனமயமாகிய மரம் கருப்பையினுள் மிக குறுகிய காலத்திற்குள் பழ வடிவை, உடல் வடிவை எடுக்கிறது. அங்கு அகங்காரம் இல்லை என்றால் எந்த ஒரு பாலின சேர்க்கையும் இருக்க முடியாது. மலர் பழத்தை கொண்டு வந்தது என்று உங்களால் கூற முடியாது. ஏனெனில் பாலினச் சேர்க்கை இந்த அகங்காரத்தின் மூலமாகவே நிகழ்கிறது. இந்த அகங்காரத்தை நீங்கள் அழித்துவிட்டால் மற்ற மரங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் அழித்து விடுகிறீர்கள். இதே முறையில் இந்த மனமயமாகிய மரத்தை நீங்கள் அழித்துவிட்டால் மற்ற மரங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் அழித்து விடுகிறீர்கள். இந்த மனமயமாகிய மரமே சம்சார விருட்சம், வாழ்வின் மரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மரம் பூக்களையும் பழங்களையும் தந்து பின்னர் கீழே விழுந்து மரணமடைகிறது. இந்த மனமயமாகிய மரமே உலகை சுற்றி வரும் இந்த இனப்பெருக்க சுழற்சியாக தொடர்கிறது. நாம் சுற்றிலும் காணும் இந்த உலகம் ஒரு சிறிய விதையிலிருந்து வளர்ந்து தன் கிளைகளை பூமியில் பரப்பும் ஆலமரத்தை போன்ற ஒரு மனவளர்ச்சியே ஆகும். இந்த மனமயமாகிய மரத்தின் கீழ்தான் தட்சிணாமூர்த்தி, தென்னகத்தின் கடவுள் என்ற மகாகுரு வீற்றிருக்கிறார். சீடர்: ஓ குருவே, பூமியில் ஆலமரம் நிற்பதை நாம் காண்கிறோம். மனிதர்களாகிய நாம் பூமியின் மீது நிற்பதையும் நான் காண்கிறேன். இந்த அண்டவெளியில் நானே நிற்பதையும் நான் காண்கிறேன். நிலைமை இப்படி இருக்க இந்த உலகம் நமக்குள் இருக்கிறது என்று நீங்கள் எவ்வாறு கூற முடியும்? தயவு செய்து இந்த விஷயத்தில் எனக்கு ஞான ஒளி புகட்டுங்கள். ஆசிரியர், இதை விளக்குவதற்கு நான் உங்களுக்கு மற்றொரு உதாரணத்தை தருகிறேன். ஒரு பானையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் புகையை நிரப்புங்கள். அதை மூடி ஒரு அறைக்குள் வையுங்கள். உங்களால் அந்த புகையை பானைக்குள் அடைத்து வைக்க முடியுமா? சீடர்: முடியாது. ஆசிரியர்: ஏன் முடியாது? சீடர்: ஏனெனில் புகை பானைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கதவுகளையும் ஜன்னல்களையும் நாம் மூடினாலும் புகை அறை முழுவதும் பரவிவிடும். ஆசிரியர்: அப்படியானால் பானை புகைக்குள் இருக்குமா அல்லது புகை பானைக்குள் இருக்குமா? சீடர்: முதலில் புகை பானைக்குள் இருந்தது. ஆசிரியர்: அது பானைக்குள் இருக்கும் புகையாகவே தோன்றும். புகை பானைக்குள் இருக்கும் வரை அது பானைக்கு வெளியே உள்ள புகையாக இருக்கவில்லை. ஆனால் அந்த புகை வெளியே விடப்பட்ட போது பானை புகையினால் சூழப்பட்டது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால் புகைதான் பானைக்குள் இருந்தது. ஒருவேளை பானைக்குள் புகை இல்லை என்றால் அந்த புகை வெளியே பரவியிருக்க முடியாது. இதே முறையில் உங்களுக்குள் இருந்து உங்கள் மனதிலிருந்து புகை போன்ற ஒன்று வெளியே பரவி வெளியே காணப்படுகிறது. பானைக்குள் இருந்த புகையைப் போலவே உங்களுள் இருக்கும் இந்த உலகமும் ஒரு மனதின் வெளிப்பாடே ஆகும். இந்த மனமாகிய புகை பானையாகிய உடலின் நெருப்பிலிருந்து, உயிரிலிருந்து தோன்றியது. அங்கே நெருப்பு இல்லை என்றால் அங்கே புகை இருக்க முடியாது. அதே முறையில் அங்கே ஜீவன் இல்லை என்றால் அங்கே மனமும் இருக்க முடியாது. உங்களுக்குள் ஆன்மா, செல்ஃப் இல்லை என்றால் அங்கே உலகமும் இல்லை. நீங்கள் தூங்கும்போது உங்கள் மனமாகிய புகை வெளியே பரவாமல் பானைக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் விழித்தெழும்போது உங்களது மன ஆற்றல் பானையிலிருந்து வெளியேறி பரவுகிறது. நீங்கள் விழித்திருக்கும் போது உலகத்தின் விவரங்கள் அனைத்தும் உங்களிடமிருந்தே வெளிவருகின்றன. உங்களை விவரிப்பவர் எவரோ அவரே உங்களை முழுமையாக புரிந்து கொள்கிறார். மனம் மேலும் மேலும் வெளியே பாயும்போது நீங்கள் உலகத்தை மேலும் மேலும் அதிகமாக காண்கிறீர்கள். இந்த செயல்முறையின் போக்கில் உங்களுள் இருக்கும் உயிர் முழுமையாக எரிந்து போகும்போது மனமாகிய புகை மறைந்து விடுகிறது. மேலும் உங்கள் உடலானது அன்னத்தால், உயிராற்றலால் நீடிக்க முடியாத நிலையை எட்டுகிறது. அப்போது நீங்கள் புகையிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அங்கே உலகம் இருக்காது. பானையிலிருந்து புகை படிப்படியாக வெளியேறி பானையை வெறுமையாக்குவது போல உயிரும் உடலை விட்டு படிப்படியாக வெளியேறி உடலாகிய பானையை மட்டும் விட்டு செல்கிறது. இதுவே சத், உண்மை அல்லது ஜீவன் உடலாகிய பானையை விட்டு வெளியேறுவது அல்லது மரண நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஜீவன் உடலாகிய பானைக்குள் குடியிருக்கும் வரைதான் அது வாழ்கிறது. இதுவே மரணம் எனப்படும் நிகழ்வாகும்.